நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நீங்க தாண்டா இருக்கணும். மிஞ்சி போனா 2 நாள். அது வரைக்கும் இந்த லாட்ஜ் ஓனர், ரூம் பாய்ஸ், கூட்டுற பொம்பளை யாருன்னு நீ படக்கூடாது. அதை கூட சாப்பாடு மட்டும் உன்னை விட உயரமான கேரியர்ல வேலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்க எவனும் வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்க, டக்குன்னு இந்த கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோ. தலை போற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு தலையை சீவிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது வந்தாங்கன்னா கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோன்னு சொன்னேன். புரியுதா? பி கேர்ஃபுல். என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ண? யார் மேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எப்படி நீ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போலாம்? 3 hours ஸ்டேஷன்ல வச்சு அந்த பசங்களை அடின்னு அடிச்சிருக்க. இப்போ அந்த 3 பேர்ல ஒருத்தனை காணோம். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டதா அவனோட ஃபாதர் ப்ரொஃபசர் அருணாச்சலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. within 24 hours, otherwise you will be suspended. Yes sir. எங்கடா உன் ஃப்ரெண்ட் ராகவன்? தெரியாது. டேய், இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப மரியாதையா கேட்ட சொல்ல மாட்டேன். உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு நைட் பூரா லாடம் கட்டினாதான் நீ வழி கூறுவ. சொல்றேன், எங்க அவன்? அதான் தலைகீழ தொங்க விட்டு லாடம் கட்டுன்னு சொன்னியே, முடிஞ்சா அதை செஞ்சு பார். டேய், வேண்டாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கண்ணு முன்ன தெரியாம அடிச்சு அடியில ராகவன் ரத்தம் கக்கி பேச்சு மூச்சு இல்லாம அங்கேயே செத்துட்டான். என்னது? ரத்தம் கக்கி செத்துட்டானா? எங்க? எப்போ? யாரு? எங்களை அனுப்பிட்டு டெட் பாடியை ஜீப்ல கொண்டு போனீங்களே, எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? எப்படி எப்படி? கீழ் கோர்ட்ல இல்ல, மேல் கோர்ட்ல இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிக்க வைப்போம். தேவைப்பட்டா அவனை எரிச்சு சாம்பல் ஆக்குனீங்களே, அந்த சாம்பல் கூட சாட்சியா வரும். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ ரொம்ப விவரமானவப்பா. ஆமா ஆமா, ரொம்ப அழகா கதையை செட் பண்ணிருக்க. வீணா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு விரோதத்தை வளர்த்துக்கிறத விட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்க. எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது இல்ல. அதான் உங்க விருப்பம், எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா எங்க போலாமா? போலாமே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். லைஃப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாம எங்க வேணாலும் போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா போறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் ராகவனை அந்த ஏஸ் முன்னாடி நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ராகவன் சாகல. அதான் எனக்கு தெரியுமே. நான் தான் அவனை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். எங்க 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 இருக்கான் சொல்லு. அது நீ இல்ல, உன் பாட்டம் முப்பாட்டம் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சு எடுத்து இருந்தா அவன் நம்ம பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் இழுப்பான். அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரோட்ல தர நிறுத்திட்டு வராம சும்மா வந்திருக்கியே. நீ எங்கிட்ட விடு, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். சுத்த விவரம் கட்டவன இருக்கே, வேலை போயிடுடா. போன போட்டோம், உனக்கு வேலை பெருசா மானம் பெருசா? அண்ணே, என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க உனக்கு. ஏய் வாடா வாடா, பொறுமையாடுறா. 24 மணி நேரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறவனை வெளியே கொண்டு வரானான்னு பார்ப்போம். அப்படி இல்லாம இவன் வேலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆளை கொண்டுடு. இப்படிப்பட்டவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுடா. போ. அதுக்கு நீ ஏன் டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்கார்ந்தாங்க, நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னனே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, யாரடி அவன்? ஜீவானந்தம். ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இப்ப எம்பிஏ பண்றாரு. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சி, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அங்க பாருடி. பாடி போலாம். ஏண்டி? என்ன பார்க்கதான் வராரு, எனக்கு பயமா இருக்கு. பாடி போலாம். நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ வர போறியா இல்லையா? முடியாது, நான் போறேன். ஏய், நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். 2-3 இடத்துல பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன். கனவுல, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ
நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான். இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசை திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்புதான். வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன், முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னேன்ல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே. தனிமையிலே இனிமை காண முழும். ஐயோ, எவன் தெரியலையே. கோபால், சொல்லுங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூமை கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டாங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூம் கட்டில இங்க போட சொன்னேன், இங்க உள்ள கட்டில அங்க போட சொன்னேன். ஏன் போடல? அப்புறம் போடுறாங்கண்ணா. அப்புறம் என்னடா அப்புறம்? இப்பவே போடு. தூக்குடா கட்டில. சரிங்கண்ணா. ஐயோ, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. காந்தி தாத்தா வாழ்க, நேரு மாமா வாழ்க. நாங்க தான்டா. அட பாவி, நீங்க தான் நாய்ங்களா? சிரிச்சது போதும், விஷயத்துக்கு வாங்க. போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. மேன் மிஸ்ஸிங் ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஏன்? நீ வெளியே வரணுங்கிறது மினியோட ரிக்வெஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் அது வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் ஏன்? அதுவும் மினியோட ரிக்வெஸ்ட். எவனா கூமுட்டு இருப்பா, அங்க போய் சொல்றா. அவ பல்ல இழிச்சிருப்பா, நீ ஒரே சொல்லி விட்டுருப்ப. பொண்ணுங்களை நம்பாதடா, கவுத்துருவாளுங்க. ஒரு நாள் 1 மணி நேரமாவது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகணும். எத்தனை அடி அடிச்சுப்பான் தெரியுமாடாம? அத நான் என்னல வாய முறா. அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகாம இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். மினி எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல. இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவ எனக்கு கிடைப்பா. நிச்சயமா? நிச்சயமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வெரி குட். My little children, come along. என்னடா அதிசயம் இது? என்னமா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? அதே கேக்குற. தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சு. சஸ்பென்ஷன் கிடைக்க வேண்டியது ப்ரமோஷன்ல போய் முடியும் போல இருக்கு. செத்து போனவல்ல அவன் அப்படியே உயிரோட வந்து ஏசி முன்னாடி ஆஜராயிட்டான். அது மட்டுமா, என் சுண்டு விரல் கூட மேல போடலன்னு எழுதி கொடுத்துட்டான். இப்பதான் நீ யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. 2 நாளா இதனால நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயோ, தூக்கமே இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக நீதான் எப்ப பார்த்தாலும் பெனாத்திக்கிட்டு இருந்த. நாங்க நல்லா நிம்மதியா தான் தூங்கிட்டு இருந்தோம். போலீஸ் உத்தியை பாக்குறவனுக்கு நெஞ்சில உரம் வேணும்டா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு 2 நாளா போட்டு பெனாத்திட்டியே. சரியான தொட நடிங்கடா நீ. நான் தொட நடிங்கயா? ஆமாண்டா. அப்ப நான் குத்த சால்வை கொடு. குடு. இந்தாடா உன் சால்வை. உன் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடு. மா வேணாம். பேசாத. வாய் வலிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீ தொட நடுங்கி தொட நடுங்கி தொட நடுங்கி. நான் குத்த சாக்லேட் பலூன்